மாதர்மே மகிஷ் மாதர்மே மதுகைட பக்தி மகிஷ பிராணாபகே கரோத்திய கேலா நிர்மித தூம்ரோஜனவதே ஹே சண்ட முண்டார்த்தனி நிஷேஷிகிருதரத்த பீஜதனுஷே நித்யே நிசும்பாவகே சும்பத்வம்சனி சங்கரா துரிதம் துர்கே நமஸ்தே அம்பிகே அருணமணி நிவாங்கம் அக்னிகேசம் கரண்டம் டமருகதராபாசோ கட்ககத்தம் கபாலம் அனலநயனநாகம் ஆசனம் பத்மபீடம் அகில புவன மாதவோ ஸ்ரீதடம் மாரிரூபோ தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று புரட்டாசி மாதம் 24ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, சதுர்த்தி திதி, கார்த்திகை நட்சத்திரம் 10:54 இரவு, பின்னாடி ரோகிணி நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிற வரை சித்த யோகம், ரோகிணி வந்தால் மரண யோகம். ராகு காலம் 10:30, யமகண்ட 12 முதல் 3, 10:30 முதல் 3, யமகண்ட 3 முதல் 4:30, குளிகன் 7:30 முதல் 9, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இந்த நேர நாட்கள்லாம் எப்படி இருக்குது, கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது? இன்று சூரியன் கன்னியில் இருக்கு, அவரோட சுக்கிரன் கன்னிக்கு வந்துட்டாரு. செவ்வாயும் புதனும் துலாத்தில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில், சந்திரன் துலாத்தில் உச்சம் பெறாரு. குரு இப்போ அதிசாரம் பெற்று கடகத்துக்கு வந்திருக்காரு. 2 மாதம் இருக்கிறார். அது ஒரு நல்ல அமைப்பு அது அப்படின்னு சொல்லலாம். இன்று குருவும் சனியும் பலமாக இருக்காங்க, அது ஒரு நல்ல நிறைவுன்னு சொல்லலாம். அன்பான மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு இன்று குரு பகவான் 3ல் இருந்து 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 3 நாள் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. ஆனால் 4ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு, அது ஒரு பெரிய அமைப்பு. உங்களுக்கு 9ஆம் அதிபதி உச்சம், 4ஆம் அதிபதி உச்சம், இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய அமைப்பு. 11 சனி ராகு. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல நேரம், நல்லதெல்லாம் நடக்கும். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. 3ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்க. ஆனால் சனி ராகு 10ஆம் இடத்துல தொழிற்சாலத்தில் இருக்காரு, நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, குருபான் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, குடும்பஸ்தானம். இந்த 2ஆம் இடம் என்பது மிக அருமையான இடம், குடும்பஸ்தானம். உச்சம் பெற்றிருக்காரு, 2 கூடை வரை உச்சம் பெற்றிருக்காரு. இதில் உங்களுக்கு 2 கிரகம் இன்று உங்களுக்கு பிரமாதமாக இருக்கு. அதனால் இன்று நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான கடகராசி என்பது உங்கள் ராசிக்கு குரு உச்சம் பெற்றிருக்காரு, உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்காரு, இதுவும் உங்களுக்கு நல்லது. அதனால் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்துட்டார். இடமாற்றங்கள் இருக்கும், வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், பதவி மாறலாம், ஊர் மாறலாம், வீடு மாறலாம். அன்பான சிம்மராசி என்பதை உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இதுவரை 11ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். நல்ல விரயங்களாக பண்ணுவார், சுப விரயங்களாக பண்ணுவார். வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், திருமணம் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு அமைப்பு இருக்கு. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள் சிம்மராசி என்பவர்களை. கன்னிராசி என்பதை உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அதிசாரம் பெற்று 11ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்றிருக்காரு, நல்ல நிலைமை. கன்னிராசி என்பவர்களுக்கு 2 மாதத்துக்கு பவர் அருமையாக இருக்கு. துளாராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல வந்திருக்காரு, 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு வந்தார். 2 மாதம் அங்கே இருப்பார், திருப்பி மறுபடியும் போயிடுவார்.
பார்த்து கவனமாக அந்த 2 மாதம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். குரு பகவான் அதிசாரம் பெற்று உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்திருக்காரு. நன்மையெல்லாம் நிறைய கொடுக்க போகிறார். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார் குரு. அதனால் இந்த 2 மாதம் கொஞ்சம் புதுசாக எதையும் பண்ணாதீங்க, முதலீடு செய்யாதீங்க, பார்த்து கவனமாக எடுக்கணும். இருந்தாலும் சனி ராகு நல்லா பலமாக இருக்காரு. அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார் குரு. 2 மாதம் இந்த இடத்துல இருக்கார். இந்த 2 மாதங்கள் அவரால் என்னென்ன நன்மைகள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார். அதுக்குடைய வாய்ப்புகள் நல்ல நிறைவாக இருக்கு. அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார் குரு பகவான். உங்களுக்கு சரியில்லை, 7.5 வேற நடக்குது. அதனால் பார்த்து உடல்நிலை ரொம்ப கவனமாக இருந்தவங்க. 2 மாதம் ஜாக்கிரதை நடந்துங்க. அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு இந்த அமோகமான நாள். உங்கள் ராசிநாதன் குரு உச்சம், 5ஆம் அதிபதி உச்சம். இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அதனால் இது ஒரு நல்ல நிறைவுலாம் ஏற்படலாம், நன்மைகள்லாம் நடைபெறலாம், நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான மீனராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மகர 7.5 தாக்கம் இருக்கிறதுனால பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. காக்காய்க்கு வச்சு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. அன்பான நேயர்களே, நாம் இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் இப்போ நம்ம இன்றைக்கு ஒரு முக்கியமான இடத்தை பற்றி பார்ப்போம். அதாவது ஜாதகத்தில் 12 கட்டமும் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம்தான். அதில் இப்போ இந்த 2ஆம் இடம்னு ஒரு கட்டம் இருக்கு. 10ஆம் இடத்தை பற்றி பார்த்தோம், 9ஆம் இடத்தை பற்றி பார்த்தோம், 7ஆம் இடத்தை பார்த்தோம், 4ஆம் இடத்தையும் பார்த்து இன்னைக்கு 2ஆம் இடம் என்பது ஒரு கட்டம் இருக்கு. லக்னத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்னு பேர். குடும்பம், தனம், வாக்கு, நேத்திரம். குடும்பம் என்றால் கணவன் மனைவியை பற்றி, அவங்க ஆயுளை பற்றி பேசுவது. தனம் என்றால் பொருளாதாரம். வாக்கு என்றால் சொல்லுவது, நிறைவேறுவது. நேத்திரம், நேத்திரம்னா கண்ணு. குடும்பம், தனம், வாக்கு, நேத்திரம். நேத்திரம்னா கண்ணு. கண் பார்வை ஒரு மனிதருக்கு சிரமம் இருக்குன்னா 2ல் பாவக்கிரகம் இருந்தால் கண்ணில் பார்வை சிரமப்படும். அப்போ கண்ணாடி போடுற மாதிரி வரும், ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி. அதனால் இந்த 2ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் யாருமே இருக்கக்கூடாது. இப்போ 2ஆம் இடத்துல சனியோ செவ்வாயோ ராகு இருந்தால் தாரை 2ன்னு சொல்லுவாங்க. அதனால 2ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். குரு இருக்கணும், சுக்கிரன் இருக்கணும், புதன் இருக்கலாம். நம்ம என்ன பண்ண முடியும், பிறக்கிற போது இருக்கிறது. 2ஆம் அதிபதி 11 லாபஸ்தானத்தில் இருந்தால் வாக்கு பலிதம் உண்டு. இது ரொம்ப முக்கியம். இது யாருக்கு முக்கியம்னா வக்கீலுக்கு முக்கியம். வாதாடுகின்ற வக்கீலுக்கு வாக்கு திறமை வேணும். அதே மாதிரி ஜோதிடருக்கு வாக்கு பலிதம் வேணும். இவங்க 2 பேருக்கு இந்த வாக்கு ஸ்தானம் பிரமாதமாக இருக்கணும். 2 பேரை எங்கே கொண்டு ஒப்பிடுறான் பாருங்க. ஜோதிடருக்கு வாக்கு பலிமை இருக்கணும், சொன்னது நடக்கணும். அந்த வாதாடுகின்ற வக்கீலுக்கு வாக்கு அடித்து அந்த கேஸை ஜெயிச்சு கொடுக்கும். அதாவது முக்கியமான குறிப்புகள் எல்லாம் எடுத்து நீதிபதிகிட்ட சொல்லி அதிலிருந்து அந்த அவரை கட்சியை சார்ந்தவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு வாக்கு பலம் இருக்கும். இந்த 2ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அடுத்து பொருளாதாரம். இந்த பொருளாதார மனுஷருக்கு ரொம்ப முக்கியம். 2ஆம் அதிபதி பலமா இருக்கணும். 2ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்தாலும் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சுத்தமா பைசா மிஞ்சவே மிஞ்சாது. 6ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருந்தால் அவன் எப்போதுமே பிச்சைக்காரன் தான். அதனால இப்படியெல்லாம் சில கட்டங்கள்லாம் இருக்குது. இது நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறக்கின்ற பொழுது நமக்கு ஜாதகத்தில் அமைகின்ற ஒரு அமைப்பை வச்சு தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். அன்பான நேயர்களே, நம்ம ஜாதகங்களை நாம் ஆய்வு செய்யணும். இந்த ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த ஜாதகங்களுடைய கணக்கு தான் நமக்கு நிறைவாக நடக்கும். அதனால 2ஆம் இடம் நேத்திரம், கண் பார்வை கடன் கெட்டு போகுது சில பேருக்கு. அப்படின்னா 2ல் சுக்கிரன் இருக்கக்கூடாது. 2ல் சுக்கிரன் இருந்தால் கண்ணில் பிரச்சனை வந்துடும். 2ல் சனி ராகு இருந்தால் கண்ணில் பிரச்சனை வந்துடும். கண்ணு கடைசி வரையும் கண்ணாடி போடக்கூடாது.
பழுதடையக்கூடாது, கண் பார்வை நல்லா இருக்கும், நன்றாக இருக்கணும் கண் பார்வை. இதுக்கெல்லாம் முக்கியமானது நமக்கு மனைவி கணவனுடைய ஆயுள் சிறப்பாக இருக்கணும், பொருளாதார கஷ்டம் வரக்கூடாது, வாக்கு பலிதம் இருக்கணும், கண் பார்வை நன்றாக இருக்கணும். அப்படின்னா இந்த நம்ம ஜாதகத்தில் 2ஆம் இடம் பலமாக இருக்கணும், 2ஆம் அதிபதி பலமாக இருக்கணும், 2ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் அந்த நமக்கு 2ஆம் இடம் என்ற குடும்பத்தாரம் ஒரு நல்ல நிறைவு பெறும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஒவ்வொரு கட்டத்துக்கும் நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட்கள்லாம் இருக்குது. வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு கட்டங்கள் இருக்குது. அந்த 12 கட்டங்களுக்கும் ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட்கள்லாம் இருக்குது. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பற்றி பேசுவோம். அன்பான நேயர்களே, நமக்கு நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகுங்கள், நல்லவர்களை அணுகி நல்ல பலன்களை சொல்லுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, நாம் நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல உத்தியோகங்கள் நல்ல தொழில்கள் அந்த குழந்தைகளுக்கு அமைக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும், அந்த குழந்தைகளுக்கு இறை அருள் இருக்கணும், கடவுளுடைய அருள் இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளர் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி மாதா ஸ்ரீ முத்துமகாமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.